Hi friends, welcome to Paramesh Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற ரெசிபி ரொம்பவே சுவையான கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இந்த கத்திரிக்காய் வறுவல் எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே நல்ல பெர்ஃபெக்ட் மேட்சிங்கா இருக்குங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ரொம்ப சுவையா, ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா தாங்க நல்லாயிருக்கும். நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம், தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஆயில் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 6-7 பல்லு பூண்டு எடுத்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாங்க. பூண்டு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதும் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இது நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகணும் அப்படின்றது இல்லைங்க. ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினாவே போதும். இந்த அளவுக்கு வதங்கும் போது நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் 4 பெரிய சைஸ் வரி கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அந்த கத்திரிக்காய் எடுத்தால் தான் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே பாதி அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது எண்ணெயிலே தான் வதங்க போகிறோம், தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. நல்லா எண்ணெயிலே பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நமக்கு பாதி அளவுக்கு கத்திரிக்காய் இந்த ஆயிலே வதங்கிடணும். அப்போ தான் நமக்கு மசாலா சேர்ந்த பிறகு மீதி கத்திரிக்காய் வதங்கி நல்லா வெந்து வந்துடும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள். காரம் உங்களோட அளவுக்கு ஏற்ற போல் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்க்கறதுக்கு இல்லை அப்படிங்கிறவங்க ஒரே 1 ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துக்கினாலுமே டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவோட வாடையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஆயிலே ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு நம்ம குக் பண்ணி விட்டுக்கலாம். இடையில திறந்து பாருங்கள், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். அவ்வளோதாங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக நமக்கு வதங்கி வந்திருக்கும். கத்திரிக்காயும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மசாலா வாடியும் போயிடுச்சு. ரொம்ப சுவையான கத்திரிக்காய் ஃப்ரை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு கலரி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க. அதிகபட்சம் நமக்கு 10 நிமிஷமே போதும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கத்திரிக்காய் வறுவல் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா விதமான வெரைட்டி ரைஸ், சாம்பார், ரசம், தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்பவே நல்ல மேட்சிங்காக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.